மாநகராட்சியில் முறையாக சம்பளம் வழங்குதல் மற்றும் சம்பள உயர்வு கோரி காஞ்சிபுரம் மாநகராட்சி 3வது மண்டல ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நீர்வரத்து குறைந்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை தொடரும் என வனத்துறை அறிவித்துள்ளனர். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே கள்ளச்சாராயத்தினை ஊரல் அமைத்து விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கள்ளச்சாராய விற்பனை செய்து வந்த கணவன் மனைவியை போலீசார் கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பிள்ளையார் நீர்வீழ்ச்சியில் 2வது நாளாக தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் தடுப்பணை பகுதியில் இறங்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த கிராமத்தைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவர் சவுதி அரேபியாவில் உயிரிழந்த கணவனின் உடலை மீட்டு தாயகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகரத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. ரகசிய தகவலின் அடிப்படையில் ராஜஜெயம், முருகன், குமார், தேவநாதன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருத்தாச்சலம் அருகே அருள் என்பவர் நவமணி முத்தாற்றில் அருகே முட்புதரில் அரை நிர்வாணத்துடன் சடலமாக கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த போது சிலிண்டரில் கேஸ் கசிவு ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்ததால் விருத்தாச்சலம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலையில் இருந்து அதிக பாரம் கொண்ட நெல் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு விருத்தாச்சலம் வழியாக நாகப்பட்டினம் சென்று கொண்டிருந்த லாரி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த ஓட்டுநர் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை முழுவதும் போக்குவரத்து காவல்துறை சார்பாக விபத்தில்லா சென்னையை உருவாக்கும் முயற்சியை பல்வேறு இடங்களில் மேற்கொண்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் ஆகாஷ் மருத்துவமனை இணைந்து போக்குவரத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.